ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கடை சேனலில் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் கிரேவி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி எடுத்துடலாங்க. சிக்கன், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ். இது வரமிளகாவை மிக்சிலே பொடிச்சு வச்சுக்கலாங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸுக்கு லெமனு, மல்லித்தழை, தயிர், இவ்வளோ தாங்க. இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊறட்டுங்க. அப்போ வந்து சிக்கன் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து பொடிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். சோம்பு 2 டீஸ்பூனு, சோம்பு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ குருமிளகு போட்டிருக்கு, ஃப்ரை பண்ணி ரெண்டையும் சேர்த்து பொடிச்சு வச்சிடலாம். இது கூடவே வந்து தனியாக கொஞ்சம் மிளகு போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கிறோம். ஆயில் ஊற்றியாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் கிரேவி வந்து நிறைய கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா இப்போ வந்து நான் பெப்பர் கிரேவிக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய வேணுங்கிறனால தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேண்டான்னா நீங்கள் வந்து ட்ரையாகவே பண்ணிக்கலாம் தக்காளி போடாமல். இப்போ வந்து தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 3ஐயும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா சிக்கனில் தண்ணி விட்டு வரும். நம்ம தண்ணி ஆட் பண்ணாமலே அதில் தண்ணி ஆட் ஆயிரும். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா முக்கால் பதத்துக்கு கொஞ்சம் வெந்துருச்சுங்க சிக்கனு. இந்த டைமில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுட்ரு வந்து பெப்பரும் சோம்பும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சிங்க. இந்த டைமில் வந்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கடைசியாக வந்துட்டு வெறும் குருமிளகுத்தூள் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குருமிளகுத்தூளையும் கொஞ்சம் போட்டு, உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பரோட்டா, ப்ரெட்டு எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த கிரேவி வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீட்டுக்கடை.